இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை மோர் குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு இதெல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு பொடியை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ 500 ml தயிர் எடுத்துருக்கேங்க. இது கூடவே 500 ml தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் கருவேப்பிலை பொடி, இதையுமே இதை சேர்த்துக்கிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வத்தல் எல்லாமே கிள்ளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரை இதோட சேர்த்துட்டு மல்லிச்செடி தூவி இறக்குனா போதுங்க. மணக்க மணக்க கருவேப்பிலை மோர் குழம்பு ரெடி.